அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 22/3/2026 முதல் 28/3/2026 வரை, பங்குனி மாதம் 8ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 14ஆம் தேதி வரை. இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேஜராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் பிரச்சனை, வீண் தொந்தரவு, வீண் வம்பு வீடு தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும், மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் தண்டத்துக்குன்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று கூட சொல்லலாம். மேலும் எதிர்பார்க்கும் சமாச்சாரங்கள் எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு, நிலந்தோட்டம் போன்ற சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் மந்தமாகத்தான் இருக்கும். 25, 26, 27 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும், எதிர்பாராத வகையிலே சில நன்மைகள் நடப்பதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் தேடி வந்து சேருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் ஆதாயகரமாக நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் சில நன்மைகள் அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 27, 28 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது, ஜென்மராசியிலே குரு பகவான் இருந்தாலும் 10ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், சனி பகவான் சேர்க்கை அவ்வளவாக நல்லதில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. எதிர்பார்க்குற எந்த ஒரு காரியமும் உடனுக்குடன் நடந்தேறாமல் பாதியிலே நின்று உதிரை வாங்குவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. எதை தொட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருதுங்களே. மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அரசாங்க சிக்கல்கள், பிரச்சனைகள், கெடுபிடிகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் தேவையற்ற வீண் அபராதம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உச்சார் தேவை மற்றும் குறிப்பிட்டபடி பிரயாணம் மேற்கொள்ள முடியாமல் தடைகள் வந்து சேருவதற்கும், வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் இது என்று கூட சொல்லலாம். பணம் அடுத்த வாரம்தான். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்வுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. விரயஸ்தானத்திலே குரு பகவான் வீட்டிருந்தாலும் பாக்கியஸ்தானத்திலே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து குரு வீட்டில் இருப்பதனால் எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது.
மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் ஆதாயகரமாகவும் நடந்து முடிவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இருந்தாலும் செலவுகள் 2 மடங்கு கூடுதலாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உச்சார் தேவை. 22ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பலன்கள் பார்க்கும்போது, ராசிக்கு அச்சமஸ்தானத்திலே சூரியன், சுக்கிரன், சனி பகவானுடன் கூட்டணி வைத்திருப்பதால் கொஞ்சம் சரியாக வராதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கை கேட்டிருந்து வாய் கேட்டாமல் போவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் மன குழப்பத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள், தடைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி இழுத்துட்டே போவதற்கும், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே உஷ்ண சம்பந்தமான நலிகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும், பிரயாண தடங்கல்கள் ஏற்படுவதற்கும், வண்டி வாகன ரிப்பேர் செலவுகள் வைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட எதிர்பாராத வகையிலே கெடுபிடிகள், சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும், வீண் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 23, 24 ஆகிய 2 நாட்கள் பணம் வர நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது, ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதாலும், 6ஆம் இடத்திலே புதன், செவ்வாய், ராகு வீட்டிருப்பதாலும், 10ஆம் இட குரு பகவான் வீட்டிருப்பதாலும், 7ஆம் இடத்தில் சனி பகவானும் சேர்ந்து இருப்பதாலும் ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்றதுக்கு இல்லைங்களே. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. முன்னாலையும் போக முடியாமல் பின்னாலையும் போக முடியாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள், தொந்தரவுகள், சிக்கல்கள் வாட்டி வதைக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இதில் உடல்நலத்தில் கூட அடிக்கடி ஏதாவது சிறு தொந்தரவு, பிரச்சனை, குறைபாடு ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படும். மேலும் இந்த வாரத்திலே வேலையில், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றம், ஊர் மாற்றம், ஏன் நாடு மாற்றம் ஏற்படுவதற்கும், அதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எதிர்பாராத சில தண்ட செலவுகள், வீண் பண விரயம் ஏற்படுவதற்கும், கடன் வாங்கி செலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உச்சார் தேவை. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் காலதாமதமாகத்தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 22ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். உச்சார் தேவை. 25, 26, 27 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது, 6ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே. ஏதாவது சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குமான சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வேலையில், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரத்தில் பிரச்சனைகள் வருவதற்கும், தேவையில்லாமல் யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கும், வீணான தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும், தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் காலதாமதமாகத்தான் வாய்ப்பு இருக்கிறது. 23, 24 ஆகிய 2 நாட்கள் தந்திராட்சம் நாட்களாகும். கவனம் தேவை.
27, 28 ஆகிய 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அச்சமஸ்தானத்திலே குரு பகவான் இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்திலே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பதும் அர்த்தாச்சமத்திலே புதனும் செவ்வாயும் ராகுலும் சேர்ந்திருப்பதினால் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருகிறது. எல்லளவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்தியில் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது என்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நடந்தேறும் வாய்ப்பு இருக்கிறது. 25, 26, 27 3 நாட்கள் தந்திராட்சம நாட்களாகும். கவனம் தேவை, உஷார் தேவை. 22ஆம் தேதி பணம் வர நாளாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது தொட்டது தொடங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாக காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கி தேடி வந்து சேருவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டியதற்கும் பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே புதியதாக சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 27, 28 2 நாட்கள் தந்திராட்சம நாட்களாகும். 23, 24 2 நாட்கள் பணம் வர நாட்களாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் சரியாக வரலைங்களே, சிக்கலாக தான் காணப்பட்டு வருதுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. பிரச்சனைங்க, தொந்தரவுங்க, வீண் வம்புக வீடு தேடி வந்து சேருவது தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்குறது எது வேணாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், கை கட்டினது வாய் கட்டான் போவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களில் முட்டுக்கட்டைகள், தடங்குகள், தடைகள் வந்து சேருவதற்கும், எதிர்பாராத சில தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும், உடல்நலத்தில் கூட சில சிக்கல்கள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே வாயை திறந்து பேசினாலே வெள்ளங்கத்தில் தான் போய் விடியதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பேச்சிலே நிதானமும் கவனமும் தேவைப்படுகிறது. பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. அரசாங்க அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் கையிலே இருக்கிற பணம் காலியாகி கடன் வாங்கி வேறு செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. வர வேண்டியது காலதாமதமாகத்தான் வரும். 25, 26, 27 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிறது மட்டுமில்லாமல் சில எதிர்பாராத இடங்களில் இருந்து கூட நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும்,
வேலை தேடுனவர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும், புதியதாக ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் இறங்கி வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே சொந்த வீடு, நிலம், தோட்டம் போன்ற திற சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான முயற்சியிலே ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், சலுகைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 22ஆம் தேதி, 27, 28 ஆகிய 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், புதிதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும், திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது கொஞ்சூண்டாவது தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 23ஆம் தேதி, 24ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.